அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம் போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம் இருப்பாடு நீக்கி ஒளிந்தருளும் தெய்வம் நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் இருப்பாடு நீக்கே ஒளிந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் தெருட்பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம் தெருட்பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் தெருட்பாடல் வந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம்
சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம். சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட 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 தெய்வம். வாரியார் சொன்ன சாமியாரும் குரங்கும் என்ற அருமையான கதை. ஒரு சாமியாரின் ஆசிரமத்துக்கு அவர் நண்பர் ஒருவர் வந்தார். அவருக்கு உணவு கொடுக்க விரும்பிய சாமியார் தான் வளர்த்து வந்த குரங்கை பார்த்து இலை போடு என்றார். குரங்கு வாழை இலை எடுத்து வந்து போட்டது. உடனே சாமியார் தன் கையில் வைத்திருந்த பிரம்பால் குரங்கின் தலையில் ஓங்கி அடித்து சாதம் போடு என்றார். குரங்கு சாதம் கொண்டு வந்து பரிமாறியது. திரும்பவும் தலையில் அடித்தார். அவர் சொன்னதையெல்லாம் குரங்கு சரியாக செய்தாலும் அடி விழுந்து கொண்டே இருந்தது. நண்பருக்கு மனம் பொறுக்கவில்லை. சாமி, குரங்குதான் நீங்கள் சொன்னதையெல்லாம் சரியாக செய்கின்றதே, அந்த வாயில்லா ஜீவனை ஏன் அடித்து துன்புறுத்துகிறீர்கள் என்று கேட்டார். சாமியார் எதுவும் பேசவில்லை. சிரித்துவிட்டு பிரம்பை தான் இருந்த பாயின் கீழே ஒளித்து வைத்தார். சற்று நேரத்தில் குரங்கு தாவி பாய்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தவரின் தோளில் ஏறி இருந்தது. காதை பிடித்து இழுத்தது. தலைமயிரை பிரித்து பேன் பார்த்தது. சாப்பிட்ட இலையில் வாலை தொங்கவிட்டு ஆட்டியது. உடனே சாமியார் நண்பர், ஐயா சாமி, இந்த குரங்கின் தொல்லை தாங்க முடியவில்லை, அடி போடுங்கள் என்றார் நண்பர். உடனே சாமியார் பிரம்பை எடுத்து குரங்கின் தலையில் அடித்தார். அது போய் ஒரு மூலையில் அமைதியாக இருந்தது. உடனே சாமியார் சொன்னார், இந்த குரங்கை போலதான் மனித மனங்களும். நாம் சொன்னதையெல்லாம் மனம் கேட்டு நடக்கின்றதே என்று விட்டுவிடக்கூடாது. தேவாரம், திருவாசகம், தியானம், தவவிரதங்கள் என்னும் பிரம்புகளால் தொடர்ந்து தட்டி கொண்டே இருக்க வேண்டும். சற்று ஓய்வு கொடுத்தாலும் மனிதனின் மனம் தாவ தொடங்கிவிடும் என்றார். ஒருவேளை வயிறு நிறைய சாப்பாடு கூட்டோம்னா அந்த சாப்பாட்டுக்காக நாம் செலவு பண்ணுறதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. ஒரு 40 ரூபான்னு சொல்லலாம். ஆனால் அந்த 40 ரூபாய்க்கு நம்ம ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து ஒருத்தரை சந்தோஷப்படுத்தின பிறகு அது என்னவா திரும்ப நமக்கு வருது? என்னவா வருது? புண்ணியமா வருது. நல்ல வார்த்தைகளையே அவ்வளோ மெதுவாக சொல்றீங்க. என்னவா வருது? புண்ணியமா வருது. ஆனால் அந்த புண்ணியத்துக்கு மதிப்பு எவ்வளோ தெரியுமா? நாம் கொடுத்த உணவுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. நாம் ஒரு உணவு பொட்டலத்தை கொடுத்தோம்னா அந்த உணவுக்கு மதிப்பு இருக்கு, 40 ரூபான்னு. ஆனால் அந்த உணவை உண்டவர் மகிழ்ச்சி அடையும் போது அதனால் வரக்கூடிய அந்த ஆசீர்வாதம், அதனால் வரக்கூடிய புண்ணியம் இருக்கே, அதுக்கு மதிப்பே இல்லை. உலகத்தில் உணவு எங்க வேணும்னாலும் கிடைக்கும். உலகத்தில் நிறைய கடைகள் இருக்கு அதுக்கு. ஆனால் புண்ணியத்துக்கு உலகத்தில் இதுவரைக்கும் எந்த கடையும் கிடையாது.
எங்கேயாவது போய் 1/4 கிலோ புண்ணியம் வாங்க முடியுமா? எங்கனா இருக்கா? உலகத்துல எங்கேயாவது போயிட்டு எனக்கு ஒரு 1/2 கிலோ புண்ணியம் கொடுங்க, கிடைக்கவே கிடைக்காது. புண்ணியம் ஒரே ஒரு வழியில தான் வரும். அது என்ன வழியினால், நல்லது செய்யறதாலே மட்டும்தான் புண்ணியம் வரும். எலி ஒன்று வைர வியாபாரி வீட்டில் இருந்த ஒரு வைரத்தை விழுங்கிவிட்டது. மிகவும் விலை உயர்ந்த வைரம் அது. வியாபாரி எலி பிடிப்பவனை பார்த்து எப்படியாவது அந்த எலியை ஷூட் செய்து வயிற்றில் இருக்கும் வைரத்தை எடுக்க உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். எலி பிடிப்பவனும் தன்னுடைய துப்பாக்கியுடன் வந்துவிட்டான். எலியை கொல்வதற்காக அவன் முயற்சி செய்து கொண்டிருந்தான். அப்போது எலி அங்கே இங்கே என்று போக்கு காட்டி ஓடியதில் திடீரென்று நூற்றுக்கணக்கான சக எலிகள் ஒன்று கூடிவிட்டன. அந்த நூற்றுக்கணக்கான எலிகளுக்கிடையே அந்த வைர மோதிரம் விழுங்கிய எலி மட்டும் அந்த எலி கூட்டத்தோடு சேராமல் ஒதுங்கி தனித்தே நின்றிருந்தது. எலி பிடிப்பவனுக்கு அது வசதியாக போய்விட்டது. சரியாக குறிப்பார்த்து அந்த எலியை டுமீல் என்று சுட்டான். எலி ஸ்பாட் அவுட். வைர வியாபாரி சந்தோஷமாக அந்த எலியினுடைய வயிற்றை கிழித்து வைரத்தை எடுத்துக்கொண்டான். ஆனால் ஒரு கேள்வியை எலி பிடிப்பவனை பார்த்து வைர வியாபாரி கேட்டான். ஆமா, அந்த எலி மாத்திரம் மற்ற எலிகளோடு சேராமல் தனித்தே இருந்ததே, நீயும் அதை சரியாக அடையாளம் கண்டு சுட்டு விட்டாய், என்ன காரணம் என்று கேட்டான். அந்த எலி பிடிப்பவன் இப்படி பதில் சொன்னான். இப்படித்தான் பல பேர் திடீர் பணக்காரர்கள் ஆனதும் மற்றவர்களை விட நாம் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணம் கொண்டு மற்றவர்களுடன் தன்னை சேர்க்காமல் தங்களை தூரத்தில் வைத்துக் கொள்வார்கள். அதுவே ஆபத்தில் அவர்களுக்கு உதவாமல் போய்விடுகிறது. உறவுகளும் அப்படித்தான். சிலர் இடையில் வந்து அழிந்து போகும் செல்வத்தை நம்பி இறைவன் கொடுத்த உறவுகளை அசட்டை செய்து